ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரிப்பன் பகோடா தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 அழகு புழுங்கல் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு ஊற விட்டுருங்க. இப்போ அது 1 ஹவர் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை மட்டும் எடுத்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ரொம்ப குறைப்பாக அரைச்சிடாதீங்க. இவ்வளோ இருக்கணும். இந்த அளவில் இருந்துச்சுன்னா கரெக்டான பதம். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு, மிளகாய் அண்டு சோம்பு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். அதை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதில் ஏதாச்சும் வந்து இந்த மிளகாவோடைய சீட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு பிழிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அழகு உடச்சக்கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு முறுக்கு குழலை வந்து இந்த ரிப்பன் பக்கோடா அச்சு போட்டுட்டு ஃபுல்லாக எண்ணெய் தடவிடுங்க. அப்போ தான் நமக்கு பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த அளவு எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மாவு. அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக, டேஸ்டியாக, ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டிங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50% அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான, ஈஸியான, குவிக்கான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக உடையுதுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.